பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். யார் அவரோடு இருக்கிற பாக்கியத்திற்கு தகுதிப்பட வேண்டும்? என்ன தகுதிப்பட வேண்டும்? இங்கே எழுதுறாரு, உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவன் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவன் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவன் இயேசுவண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் போனால் சந்திக்குமே, மனமதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே வாழ்நாளெல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளெல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவன் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 பார்க்கிறோம். முதலாவது எழுதியிருக்காரு நாய்களும். ஏன் நாய் எங்கே கொண்டாந்துருக்காரு? ஜெர்மன் ஷெப்பர்டு மாதிரி விலை கொண்டதுன்னா இன்றைக்கி நிறையா வீட்டில் அதான் நாய் தான் உள்ளே இருக்குது, வெளியே படுத்து கிடக்கார். அன்றைக்கி ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். அவர் வெளியே கட்டில் போட்டு படுத்துருந்தார். என்ன பிரதர் உள்ளே படுக்காமல் வெளியே படுத்துருக்கீங்க? ஆமாம் பிரதர். எப்படி சொல்கிறது, சும்மா சொல்லுங்கள். ஜெர்மன் ஷெப்பர்டு ஒன்று வாங்கினேன், வீட்டுக்குள்ளே போட்டிருக்கேன், ஓடி போயிடக்கூடாது, திறந்து விட்டா. அதனால் அதை பாதுகாக்கிறதுக்கு வெளியே படுத்து, நாயை பாதுகாக்கிற இவர் படுத்து கிடக்கார். அநேக நேரங்களில் ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கங்க, மனிதனுக்கு இருக்கிற மேன்மை எவ்வளவுன்னு நமக்கு தெரியலை. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மேலே ஏறுகிறது மனிதனுடைய ஆவி. பிரசங்கி 3:21 மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும். ஏன் அங்கிருந்தா நமக்கு ஜீவன் வந்துச்சு. அதனாலதான் யோபு சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினீர்கிறார். ஜீவனை எப்படி தந்தாரு? ஒரு மண்ணை எடுத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்,
பூமியின் மண்ணினாலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அதனால்தான் சொல்றோம், ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரும், ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரும். ஏன்னா ஜீவன் விலையேற பெற்றது. ஜீவனுக்கு ஈடா ஏதாவது கொடுக்க முடியுமா? அதனால தான் நம்ம பாடுறோம், ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுத்தார். அநேக நேரம் பாடுறோம்ல, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்த இலையிலுமே எந்த வாழ்விலுமே போதுமே. நமக்காக ஜீவனை விட்டார், நமக்கு ஜீவனை கொடுத்தார். அதனாலதான் யோபு சொல்றார், ஜீவனை தந்ததும் அல்லாமல் ரெண்டு விதத்துல கொடுத்தார். ஒன்னு நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார், அதனாலதான் ஜீவ ஆத்மாவானார். அது மட்டுமல்ல, ஜீவனை கொடுத்தார். நமக்காக தம்முடைய ஜீவனை என்ன செய்தார்? கொடுத்தார். ரெண்டு விதத்திலையும் ஜீவனை கொடுத்திருக்கார். இந்த ஜீவனுக்கு விலை எவ்வளவு மதிப்பு? ஒரு விலை கொடுக்க முடியுமா? ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காவலை ஆவலாய் நான் பொடி போடு பாடுறோம்ல, நாம் அந்த காலத்தில் பாடுவோம், ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காவலை, ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காவலை ஆவலாய் நான் புகழுவே, ஆவலாய் நாடி நான் புகழுவே. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுவீரா, துதி செய்ய மனமே எழுவீரா. ஜீவனை பார்க்கிலும் விலையேறப்பட்டது எதுங்க இருக்கு? ஜீவனை கொடுத்தார். எனக்கு அன்பார்களே, இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு என்ன செய்யணும்? திரும்பணும். மனுஷனுக்கு 6 அறிவுன்னு சொல்கிறோம். அதனால தான் உயரே ஏறுகிற அந்த வசனத்தை விட்டுட்டீங்க. உயரை ஏறுகிற மனிதனுடைய ஆவி தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களில், இதை பற்றி அங்கே பேச்சே இல்லை. ஆனால் நாய்கள் எழுதியிருக்காரு. என்ன விஷயம்? ஏன்னா மனுஷனுக்குள்ள சில குணங்கள் அப்படி இருக்கு. குணங்கள் இருக்கிறது, அநேக நேரங்களில் நமக்கு அது தெரியறது இல்லை. அதனால தான் இங்கே அழகாக எழுதியிருக்கார், நாய்களும் மரியாதை எழுதியிருக்கார். நாம் நாய் என்ன செய்வோம்? வாருங்கள் நாய்களே அப்படி நான் கூப்பிடுவோம். ஆனால் மரியாதை எழுதியிருக்கார், நாய்களும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கார். எனக்கு அன்பாலே 1 தெசலோனிக்கர் 5:23 படி மனுஷனுக்கு தான் ஆவி, ஆத்மா, சரீரம் முப்பரிமாணம் உள்ளவன். ஆனால் இந்த மிருகங்களுக்கு என்ன உண்டு? சரீரம் மட்டும்தான் இருக்கு, ஆத்மா என்ன செய்யாது? கிடையாது. அதனால தான் 73ஆம் சங்கீதத்தில் அவன் சொன்னான், நான் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் 24ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 23:24 வாசிக்க. 73ஆம் சங்கீதம் 23-24 வசனத்தில் மிக நமக்கு அன்றவர் எழுதி, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். நாம யாரோட இருக்கிறோம்? அவரோட இருக்கிறோம், அவரோட இருக்கணும். அதனால தான் நான் பாடுறோம். என்ன பாடுறோம்? உம்மோடு இருக்கணும் ஐயா, உம்மை போல
உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஒவ்வொரு நாடும் உங்க பிரசன்னம் ஓடி வர வேண்டுமே, ஓடி வர வேண்டுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஏன்னா அவரோட இருக்கணும். என வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட ஆகாமிய கூடாரங்களில் தங்குவதை பார்க்கில் 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உமது ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்றதில்லை, உம்முடைய வாசற்படியில், தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருக்கணும். அதே 61ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் எல்லாம் வாசிக்கிறோம், சதா காலங்களிலும். 61ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பாருங்க, அவரோட இருக்கிற நாம் நம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், சதா காலமும் தங்கணும். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். ஆமா, அங்க போய் இருக்கணுமா வெளியே இருக்கணுமா? அங்கதான் இருக்கணும். ஆனா அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னா முதல் லிஸ்டே சூனியக்காரன்னா கூட மனுஷன், விபச்சாரக்காரன்னா கூட மனுஷன், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்னா கூட மனுஷன், விக்கிரக ஆராதனைக்காரனா கூட மனுஷன். ஆனால் முதல் லிஸ்ட் எது எழுதியிருக்காரு? நாய். ஏன் நாய் எழுதியிருக்காரு? நாய் ஏறி வசக்க போகுதா? இல்லைங்க. ஏன்னா மனுஷனோட ஒட்டி இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் எல்லா வீட்டிலையும் நீங்கள் நாய் இல்லாத வீடு பாவம் செஞ்சது. அப்படி தான் இருக்குது. நிறைய வீட்டில் பிள்ளை இருக்கோ இல்லையோ நாய் இருக்கு. சில வீடுகளை பார்த்தீங்கன்னா நாய்க்கு தான் முக்கியத்துவம். அதுக்காகவே போய் எவ்வளவோ செலவழிப்பாங்க, விலை கொடுத்து வாங்குறாங்க. கொமரேனியன் வாங்கினா பரவாயில்ல, ஜெர்மன் ஷெப்பர்டு, என்னென்னமோ நாயெல்லாம் இருக்குது. ஆனால் பாருங்கள், ஒரு நாள் சில நேரம் அவங்களையும் கடிச்சிருது. நான் ஒரு வீட்டுக்கு போய் இப்படி தான் ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் கொஞ்சம் நாளைக்கு போகும்போது காலையில் வந்து பாரு, என்னென்னு உங்கள் கூட இருக்கிற பையனை கொண்டாந்து ஊசியோட கொஞ்சம் கூட்டு போச்சு, நாய் கடிச்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் நாய் தான். அதனால தான் இங்கே எழுதியிருக்கார் நாய்களும் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஏன் நாய்களை எழுதியிருக்கார்? மனிதனுக்குள்ள குணத்தில் பலவிதம் இருக்குது. நரி, காக்கா, நாய் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. நரிக்கு என்ன குணம்? தந்திரம். மனுஷனுக்குள்ளே அந்த குணம் இருந்துச்சா இல்லையா? ஏன்னா ஏரோதுக்கு என்ன தந்திரம் இருந்துச்சு? சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க போனாங்க. இயேசு பிறந்திருக்கா செய்தி கேட்டது உடனே சாஸ்திரிகள்லாம் அந்த நட்சத்திரத்தை பார்த்து மெய்ப்பர்கள் தம் மந்தையை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க? பாடிக்கிட்டே போகிறாங்க. எங்கே வராங்க? அவரை பார்த்து பணிந்து கொள்றதுக்கு. அப்படி போகும்போது ஏரோதுக்கு கேள்விப்படுறான், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டவுடனே அவனுக்கு பயம் புளிய கரைக்குது. நான் இருக்கேன் இன்னொரு ராஜாவா? நீங்கள் பார்த்துட்டு வந்து எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னா. ஏன்? நானும் வந்து அதை பணிந்து கொள்ள அதுக்காவா? இல்லை அப்படின்னு தந்திரம். அதனால தான் நரி. அதனால தான் இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, ஏரோது உங்களை கொலை செய்ய தேடுறான், நான் இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு இங்கே தங்கணும், அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள்னார். அப்போ ஏரோது என்ன நரியா? மனுஷனுக்குள்ள அந்த குணங்கள் இருக்கிறது. எனக்கு அன்பானே, நாய், நரி, காக்கா எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னு சொல்லப்போனால் உடும்பு, பெருச்சாளி, எலியிலேருந்து வரிசையாக இருக்குது. வரிசையாக சொன்னால் வேதத்தில் இருக்குது, இல்லாத நான் சொல்லவே இல்லை. வேணா நீங்கள் உட்காந்து வாசிங்க, நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னால் முடிஞ்ச மட்டும் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். நாய்களுக்கு அப்படின்னு எழுதுகிறாரு. ஏன் நாய்கள்னா? வேதத்தில் பாருங்க, பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சொன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு அன்பாருளே, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் சொல்றாங்களே. இன்னும் சில இடங்கள் இன்னைக்கு போடுறாங்க, நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடுறான். அது என்னத்த நாய்களுக்கு ஜாக்கிரதை? இங்கே நாய்கள் இருக்கு, பார்த்து என்ன செய்யுங்க போங்க. எனக்கு அன்பார்களே, மனித வாழ்க்கையில் தந்திரக்கார நரிகளும் உண்டு. அதான் திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரிகள், குளிநரிகளை நமக்கு பிடிங்கன்னு உன்னத பாட்டு 2:15 பார்க்கிறோம். மனிதனுக்குள்ள பலவிதமான குணம் இருக்குது.
ஒரு குணம் என்ன தெரியுமா? நாய்க்குணம். நாய்க்குணம் என்னங்கிறீங்க? நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. நாய்கிட்ட உள்ள குணம் என்ன? முதல்ல பாருங்க, நாய் முதல்ல தானும் திங்காது, மற்றவங்களும் என்ன செய்யாது. இன்றைக்கி சோறு ஓடுறீங்கன்னு வச்சுக்கலாம், நாயை கூப்பிட்டு சும்மா ரோட்டில் 4-5 நாய் நிற்கிது, கொஞ்சம் சோறு போட்டிங்கன்னா என்ன செய்யும்? ஒன்றோட ஒன்று சண்டை போட்டு என்ன செய்யும்? கொட்டி விட்டு தானும் திங்காது, மற்றதும் என்ன செய்யாது, திங்க விடாது. இன்றைக்கி நமக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டு. மனுஷன் தானும் போக மாட்டான், மற்றவனையும் போட மாட்டான், தானும் அனுபவம் கேட்டால் பிறனுக்கும் கிடைக்க விட மாட்டான். இப்படிப்பட்ட குணங்கள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்கள் பெடிகிரி போட்டு நல்ல சோப் போட்டு குளிப்பாட்டி டாக்டர்கிட்ட காட்டி வீட்டுக்குள்ளே கட்டி வச்சு வளர்த்தாலும் அவுத்து விட்டிங்கன்னா எங்கே தான் போய் நிற்கும்? அதான் நாய் குணம். ஏன்னா வேதம் அழகாக சொல்லுது, நாய்களுக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள். அது மட்டுமல்ல, தான் கக்கினதை என்ன செய்யும்? திரும்பி போய் திங்க. நம்மகிட்ட அந்த குணம் இருக்குது. ஆண்டவருக்குள்ளே வரும்போது எல்லாத்தையும் சொல்லுவோம். போதகர் கேட்பார், தண்ணிக்குள்ளே நிப்பாட்டி வச்சு, பழைய எண்ணெயெல்லாம் விட்டு விடுகிறாயா? பழைய குணங்கள், ஏமாற்றங்கள், மற்ற எண்ணங்கள் எல்லாம் துர்க்குணத்தெல்லாம் ஒழித்துறேன் சொல்லுவோம். ஆனால் ஒழிஞ்சிருக்கா? அதனால தான் சொல்கிறாரு, நாய்களுக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நாய்களும் சூனியக்காரரும் அப்படின்னு வரிசையாக எழுதுகிறார். ஆனால் முதல் லிஸ்ட்டு நாய்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. காரணம் என்ன? நாய்களுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நாயின் கிரயமும் வேசியின் பணயமும் ஆலயத்துக்குள்ள வரவே கூடாது. அப்போ நாயை எழுதுறாரு. காரணம் என்ன? நமக்குள்ள அந்த நாய் இருக்கா, துரத்தி விடணும் குணம் இருக்கான்னு. அந்த குணம் இருந்துச்சுன்னா நாம் அங்கே போய் சேர முடியாது. நாம் இன்றைக்கி அநேக நேரங்களில் பாருங்கள், பிறரையும் அனுபவிக்க மாட்டோம், நாமளும் அனுபவிக்க மாட்டோம். அதே போல் பாருங்கள், என்ன தான் இருந்தாலும் சரி, நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, நாய் வாழை நிமிக்க முடியுமா? திரும்ப 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 அந்த பாவத்தில் என்ன செய்வோம்? போய் விழுந்துடக்கூடாது. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சாச்சுன்னா திரும்ப அது என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. என்னைக்காவது கக்குனதை போய் மனுஷன் திரும்பி திம்பானா? வேதம் அழகாக சொல்லுது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் மிக 22ஆம் வசனத்தில் சொல்லுது. என்ன சொல்லுது? கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஏன்னா கழுவப்பட்ட பன்றி கழுவப்பட்டாச்சுன்னா அது திரும்பி எங்கே தான் போய் நிற்கும்? என்னதான் குளிப்பட்டி வச்சாலும். ஒரு கதை ஒருத்தர் சொன்னார், எனக்கு ரொம்ப அழகாத கேள்வி. என்னதான் இருந்தாலும் ஐயா, ஒரு ஆடு பண்ணி நடந்து போச்சுன்னா சேர கண்டா ஆடு என்ன செய்யும்? தவி எங்கே போயிடும்? வரப்புக்கு போயிடும். பண்ணி எங்கே போகும்? அதுக்கு தான் போகும். நாம் இன்றைக்கு ஒரு காலத்தில் பன்றி போல் சேற்றில் புரண்டேன், நன்றி இல்லாமல் திரிந்தேன் பாடுறோம். கரத்தால் ஆசீர்வதித்தார், வரத்தால் அரவணைத்தார். அந்த கழுவப்பட்ட நம்ம வாழ்க்கை திரும்பி எங்கே போயிடக்கூடாது? சேற்றுக்கு போயிடக்கூடாது. நாம் பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? சேற்றில் வீழ்ந்த என்னை அவன் தூக்கி எடுத்தான், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினான். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், இந்த நாவில் புது பாட்டு பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி விட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி விட்டார். ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உள்ள நாள் வரையில்.
இவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எங்கள் நாவில் ஒரு பாட்டு இந்த இயேசு தருகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்தில் பாடுகள் இருக்கும், ஆனால் ஒரு நாள் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும். அதுக்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய குணங்கள் என்ன, இருக்கக்கூடாதவைகள் என்ன. அதனால முதல்ல சொல்றாரு, நாய்களுக்கு எச்சரிக்காரு. நாய்களும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நாய்களுக்கு எச்சரிக்கை இருக்கணும். என்னதான் இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் தூக்கி வளர்த்தாலும், நம்ம நாட்டில் சொல்லுவாங்க நாய்க்குணம் போகுமாம்பாங்க. ஆலை பலாவாக்கலாகமோ அருஞ்சுடங்கண் வாழை நிமிக்க வசமாமோன்னா. நாய் வாழை எவ்வளோதான் நிமித்தாலும் என்ன செய்யாது, நிமித்தவே முடியாது. அதை மாதிரி தான் சில வாழ்க்கையில் எவ்வளோதான் விட்டு வந்தேன்னு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. நாம் சொல்கிறோம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கணும், புது சிருஷ்டியா. ஆமாம், பழையனெல்லாம் ஒளிந்து பழைய குணம்லாம் போயிருச்சா, தட்டி விடுறது, பிறரையும் தள்ளி விடுறது, நாமும் போக முடியாத மற்றவங்களையும் போக விடாம பின்னாடி இழுக்கிறது. அது மட்டும் இல்லை, இங்கேயும் வாய் வைக்கிறது, அங்கேயும் வாய் வைக்கிறது, கக்கிறத திரும்ப திங்கிறது. இதெல்லாம் நாய்களுக்குள்ள குணம். அதனால தான் இங்கே சொல்றாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொன்னவர். அதான் முதல்ல அங்கே வெளிப்படுத்தின விஷயம் யோவான் சொல்றாரு, நாய்கள் அங்கே வரப்போகிறதில்ல. அந்த குணம் இருந்தாலே அங்கே போக முடியாது. நமக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். அதனால தான் நமக்கு ஆண்டவர் 6 அறிவை கொடுத்துருக்கிறார். எது நல்லது, எது தீமை, எது செய்யணும், இதை செய்யக்கூடாது, எப்படி வாழணும், வாழக்கூடாது, எல்லாத்தையும் நமக்கு எழுதி கொடுத்துருக்கார். உதாரணமாக பாருங்கள், உபாகமத்தில் 22ஆம் அதிகாரத்தில் நம்முடைய காரியத்தை எழுதி வச்சிருக்காரு. கொஞ்சம் வாசிக்கிறோம். உபாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பாருங்க. இது சட்ட புஸ்தகங்க. உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதை நீ கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல். நம்ம மனுஷங்க அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு மனிதாபிமானம் இருக்கிறது. ஒரு ஆடோ மாடோ கழுதையோ ஏதோ காணாமல் போயிடுச்சுன்னா அது நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம காணாதவன் போல என்ன செய்யக்கூடாது, இருக்காத. வாசிங்க. அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பி கொண்டு போக கடவாய். உன் சகோதரன் நல்ல கவனிங்க. அப்படி கண்டுபிடிச்சா கொண்டு போய் யாருக்குரியதோ அவங்ககிட்ட என்ன செய்யணும், கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, உன் சகோதரன் ஒருவேளை இல்லாமல் இருந்தா என்ன செய்யணும், எழுதியிருக்கு. உன் சகோதரன் உனக்கு சமீபமா இராமலும் உனக்கு அறிமுகமா இராமலும் அவனு தெரியாதவனாவே இருந்தா கூட சரி, நீ அதை உன் வீட்டிற்கு கொண்டு போய் அதை வச்சிருந்து அவன் வர்ற வரைக்கும் அதை பாதுகாத்து அவங்க கையில் என்ன செய்யணும், திரும்ப கொடுக்கணும். இப்படித்தான் வாழணும். நமக்கு வேதம் போச்சிருக்கு. நாய்க்கு இது தெரியுமா, நாய் என்னது இருக்கிற தட்டி விட தானும் கெடுக்கும், மற்றவனையும் கெடுத்துரும். அதனால நீங்க சொல்ற நாய்களும் முதல்ல லிஸ்டே நாயத்தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் தான் சூனியக்காரரை பற்றி சொல்றார். சரி, நாய்களும் இந்த நாய்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார். மறந்துடாதீங்க, நாம் விட்டு வந்ததை திரும்பி பார்க்கக்கூடாது. கழுவப்பட்ட பன்றி என்ன செய்யக்கூடாது, திரும்ப சேர்த்துக்க போகக்கூடாது. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, ஒருவேளை என்னையா இப்படி ஒரு செய்தியை சொல்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். உண்மை அதுதான். நாம் விட்டு வந்ததை செத்த சிங்கத்தை திரும்பி போய் சிம்சோன் பார்த்தான், என்ன ஆச்சு அவனுடைய நிலைமை, மறந்துடாதீங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா, இது தொடர்ந்து வரணும், அதன் தேவைகள் சந்திக்கப்படும். ஒவ்வொரு மாதமும் நான் நினைப்பேன், ஆண்டவரே இந்த மாதம் எப்படி நடக்க போகுது, கர்த்தர் நடத்துவார். ஏன்னா அவருடைய பார்வையில் அது லேசான காரியம்.
நமக்கு தான் எது பெருசு. ஏன்னா அவர் நித்தமும் நடத்துகிறார், மகா வறட்சியான காலத்திலும் நடத்துவார். நீங்கள் இதற்காய் ஜெபியுங்கள். ஏன்னா 2 சபை எங்கள் இடத்துல இருக்க பார்வையற்ற மக்களுக்குன்னு. மதுரை பக்கம் உள்ளவங்க நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் தென் மாவட்டத்தில் இருக்கவங்க திருநெல்வேலியில் வந்து பார்க்கலாம். தாராளமாக வரலாம், வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினா நீங்களும் உதவலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் எப்படி உதவுறது, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம், ஒரு நாள் சபையில் வர்றவங்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், அல்லது ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஏன் பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரங்க அடக்கத்துக்கு கூட கை நீட்ட மாட்டேன்னு இந்த அடக்க ஃபண்டு, ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்கள் ஒரு நல்ல உணவு கொடுக்க உதவலாம். ஐயா நாங்கள் எப்படி அப்படின்னு கேட்பீங்க. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. தாராளமாக அதனுடைய தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறைகள் எல்லாவற்றையும் சொல்லுவேன். கணக்கு வைக்கிற வழி உண்டு, எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் கேட்டால் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் கொடுக்குறதுக்கு என்னையா கணக்குனீங்கன்னா அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அதே போல் உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லுங்கள். ஏன் கேட்பீங்க, நான் 10 மணி வரைக்கும் வெளியே தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். நான் ஃபோனை வச்சுட்டு போய் நீங்கள் அடித்து ஐயோ எடுக்க மாட்டேன்டாரே பிரதர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் தாராளமாக ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதோ, ஒரு டெலிவரிக்கோ, அல்லது ஒரு சுகவீனத்தில் இருக்கும்போதோ, திடீர்னு சரீரத்தில் பலவீனம் வந்தாலோ கூப்பிடுங்க, எடுப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே வர வேண்டும் அப்பா, வெளியே நின்று விடக்கூடாது. ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களே, இந்த லிஸ்ட்டில் எங்களுடைய பெயர் ஐயா விட்டு போகாதபடி நாங்கள் உம்மோடு இருப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் சுவாமி. எங்களுக்குள் இருக்கிற தேவையற்ற எண்ணங்கள், திரும்பி பார்க்கிற அனுபவங்கள், விட்டு வந்ததை திரும்ப நினைக்கிற அனுபவங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். பொது தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். படித்து வேலை இல்லாமல் காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகாத என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிற அன்பு தாய், தகப்பன், பெரியோர், சிறியோருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்று, கவலைகளை மாற்று, வேதனைகளை மாற்று, விடுதலை தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.